பவன் கல்யாண் ஒன்று தனியாக போட்டிட்டு ஒன்றும் முதல்வர் வேட்பாளராக வந்திருக்க முடியாது. அவர் 10 விழுக்காடு தனியாக கூட ஜெயிச்சிருப்பாருன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த இடத்துல அங்கே வந்து ஆந்திராவில் வந்து ஒரு அணிலாக இருந்தார்ல, இப்போ இங்கே அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஏன் ஜெயலலிதா காலத்தில் தான் விஜய் அணிலாக இருப்பாரா? இங்கே இருக்குன்னு நினைக்கலாம். இது வந்து பாஜக இருக்கும் மணிக்கு விஜய் வருவதற்கு இல்லை வாய்ப்பு. என்னன்னா இங்கே பாருங்களேன், தாவேகா தனித்து விடப்பட்டிருக்கிறது என்பது விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவு. காரணம் வந்து விஜய் கட்சி ஆரம்பித்த உடனே எல்லா கட்சியும் அவரோட சேருன்னு எதிர்பார்த்தாங்க. இப்படி ஒரு எண்ணம் இருந்தது. நிறைய கட்சிகள் நடக்கலை. திமுக உடைந்து வரும்னு எதிர்பார்த்தார், நடக்கலை. விடுதலை சிறுத்தைகள் வந்து உடனே வருவார்னு சொல்லி ஆதவர்ச்சனையே வந்து ஒரு பெரிய அளவில் கொண்டுட்டு போய் அங்கே பேச வச்சாங்க. அது நடக்கலை. காரணம் திமுகவுடைய கட்சிகள் ஒரு கொள்கை கூட்டணி கட்சிகளாக இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதில் எதுவும் ஒரு கட்சி கூட உடைந்து வரும் என்று நான் நம்பலை. இன்னும் ஒரு வருஷம் தேர்தலுக்கு இருந்தாலும் கூட அங்கிருந்து ஒரு சிறு கட்சி கூட உடைந்து வராது ஒரு பக்கம். அப்போ இவர் எங்கே நம்பினார்? அதிமுகவை நம்பினார். நம்ம அவர் அதிமுகவை விமர்சிக்கலை.